இவர் நினைக்கிற மாதிரி இப்போவே 25 வந்துடுச்சு, இன்னும் 10 வர வேண்டியதுன்றதுனா கற்பனை. அந்த கற்பனைக்கு இவர்கள் வலு சேர்க்கிற எதுவும் ஒன்றும் பண்ணல. இதே நம்பிக்கை இதே மாதிரி தான் இன்னைக்கு விஜய்க்கு படம் காட்டுறாங்க. அதிமுகவோட கூட்டணி வைக்கலான்னு தான் முதல்ல ட்ரை பண்ணான். ஆனால் கூட்டணி பேச போகும்போது யார் போய் பேசணும்னு ஒன்று இருக்குது. கூட்டணி விரும்பாதவனை அனுப்பிச்சு விட்டானா பண்ணுவான். தாவே அவர்கள் வைத்திருக்கிற வாக்கு சதவீதம் இப்போதைக்கு கரெக்டாக சொல்லணும்னா ஒரு 10% வச்சுங்களா. 25% அவ்வளோ உறுதியாக சொல்கிறாரு. நம்ம கற்பனைக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாதுல்ல. கற்பனைன்றீங்களா? வேற என்ன அதுக்கு பேர்? சர்வே எடுத்தேன்னு சொல்கிறாங்களே சார், நீங்கள் எடுங்கன்னு சேலஞ்ச் பண்ணுறாங்க. சர்வே இது வரைக்கும் அவங்க எடுக்கல. அடிச்சு விட்றாங்கன்றீங்களா? அடிச்சு விட்றாங்க. விஜய் தனியாக நிற்க வைக்கிறதுக்கு பின்னாடி திமுகவோட மாஸ்டர் ஸ்ட்ரோக் தான் இருக்குன்றீங்களா? ரசிகர்கள் உண்மையிலேயே அதிர்ச்சி ஆவாங்க. விஜயை பொறுத்த வரைக்கும் புஷி ஆனந்த், ஜான் ஆரோக்கியசாமி 2 பேருக்கு எல்லாம் ஒப்படைச்சிட்டாரு. நீங்க நம்ம முதலமைச்சர், அதுக்கு என்ன பண்ணணுமோ பண்ணுங்க. அது எப்படி ஆக்க முடியும்? ஆக்கலாம். இந்த ஜாதி கட்சி கணக்கு பார்த்துறீங்களா? ஒவ்வொருத்தரும் என் ஜாதியில் 2 கோடி பேர் இருக்கிறான், 3 கோடி பேர் இருக்கிறாங்க. சேம் இப்போ தான் இவரு 2 கோடின்றாரு, அவரு 2 கோடி, இவங்க 2 கோடி, மற்ற கட்சிகள் ஆளுக்கு 1 கோடி 1.5 கோடின்றாங்க. இப்படிலாம் கணக்கு போட்டால் தமிழ்நாட்டு வாக்காளர் எண்ணிக்கை அது ஒரு 10 கோடி 12 கோடி போயிடும். விஜய்க்கு புஷி ஆனந்த் இருக்கிற லெவல் கூட அவர் இல்லை. ஆமாங்க, எப்படிங்க ஒத்துக்குவாங்க? அப்போ 35 மீதி 10 என்னங்க இது? அப்போ எல்லாருமே தமிழகம், ஒட்டுமொத்த தமிழகமும் தூக்கி இவங்களுக்கு போடுற மாதிரி தான் அவர் கதை சொல்லி கிட்டத்தட்ட அதுதான் சொல்கிறாரு. தமிழ்நாடு எங்களுக்கு ஓட்டு போய் நாங்கள் ஆட்சி அமைக்க போகிறோம்னு தான் சொல்கிறாரு. அதற்கு முதல்ல 234 தொகுதியில் வேட்பாளர்கள் மாணவர்களின் சிந்தனைகளை வடிவமைக்க SNS இன்ஸ்டிடியூஷன், மாணவர்களின் தனித்திறமைகளை மேம்படுத்த SNS இன்ஸ்டிடியூஷன், மாணவர்களின் சாதனைகளை போற்றும் SNS இன்ஸ்டிடியூஷன்ஸ் கோவை. All new Vivo V50e, crafted for luxury and designed for elegance. Buy now. நியூஸ் கிளிப்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திரு முத்தலீஃப் அவர்கள் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். சார் வணக்கம். தாவேகாவுக்கு இப்போவே கிட்டத்தட்ட 25% வாக்கு வந்துருச்சு. இன்னும் விஜய் அவர்கள் சுற்றுப்பயணம் போக ஆரம்பித்தார்னா அந்த 35%ங்கிறது ரொம்ப ஈஸியாக வந்துடும், ஆட்சியை நாங்கள் பிடிச்சிருவோம் அப்படின்னு ஆதவர்ஜினா ஒரு முக்கியமான சேனலுக்கு ஒரு நேர்காணல் கொடுக்கும்போது பேசியிருந்தார். நீங்களும் அதை உங்கள் ட்விட்டரில் அதை விமர்சித்து போட்டிருந்தீங்க. அவர் கிட்டத்தட்ட இந்த முறை 33% இருந்தாலே முதலமைச்சர் ஆகிட முடியும், அந்த மாதிரியான தேர்தலாக தான் இது இருக்க போகுது. ஏன்னா ஓட்டுப்பிழல் எல்லாமே பிரிய போகுது, இந்த 40, 45, 50ன்ற கதையெல்லாம் இனிமேல் கிடையாது அப்படின்னு ஒரு பாயிண்ட்டையும் சொல்கிறாரு. எப்படி பார்க்குறீங்க இந்த கருத்தை? அந்த கருத்து ஓரளவு கரெக்டு தான். என்னென்னா 4 முனை போட்டி, திமுக தலைமையிலான அணி, அதிமுக தலைமையிலான அணி, தாவேகா, சீமான், நாம் தமிழர் கட்சி, அந்த மாதிரி 4 முனை போட்டி. பொதுவாக போன தடவை ரொம்ப பேரை கால வாரினதில் முக்கியமான பங்கு 2 பேருக்கு தான். ஒன்று நாம் தமிழர் கட்சி, இன்னொன்று மக்கள் நீதி மையம். டிடிவி இவங்கள கால வாரி விட்டு அதிமுக. ஆமாம், இப்போ டிடிவி இங்கே இருக்கார். ஓகே சார். அவர் கிட்டத்தட்ட முடிவு பண்ணிட்டார், என்டிஏ கூட்டணி தான் நாங்கள் இருக்கிறோம், என்டிஏ ஜெயிக்கிறதுக்கான ஒர்க்குன்னு. மக்கள் நீதி மையம் அங்கே போய் ஐக்கியமாயிட்டாப்புல. மக்கள் நீதி மையத்துக்கான அந்த அப்போ இருந்த அந்த வாக்குகளும் இப்போ இல்லை. அந்த 5% இல்லை, கிடையாது. அது சுத்தமாக காலி ஆகிடுச்சு. 2.62 தான் அவருடைய இது இந்த 2021 எலெக்ஷன்லேயே. அதே மாதிரி இவர் நாம் தமிழர் கட்சி 8%. அது கூடுமா குறையுமா தெரியாது. ஆனால் அவர்கள் அவங்களும் கணிசமாக ஓட்டு வாங்குவாங்க, சில பேரை காலவாரி விடுறதுக்கான இதுவும் பண்ணுவாங்க. அப்போ இந்த 4 முனை போட்டியில் நான் சொன்ன மாதிரி அடிக்கடி சொல்லுவேன், நான் லாஸ்ட்டில் ஃபஸ்ட்டு யாரோ அவங்க ஜெயிப்பாங்க. அப்படி பார்க்கும் பொழுது ஆதவர்ஜுனா சொல்கிற ஒரு காரணம் கரெக்டு. ஒரு 100 ஓட்டு இருக்குன்னா அதில் ஒரு 25 திமுக, ஒரு 15 தாவேகா, ஒரு 5-6 நாம் தமிழர் கட்சி, ஒரு 32 ஏடிஎம்கே வாங்கினா கூட ஏடிஎம்கே ஜெயிச்சிடும். சில தொகுதிகளில் இதை அப்படியே மாறி திமுக அந்த இது வாங்கினா அவங்க ஜெயிச்சிடுவாங்க. ஆனால் இந்த நடுவில் 2 பேர் இருக்காங்கல்ல, இருமுனை, ஒன்று தாவேகா, இன்னொன்று என்டிகே. அவர்கள் தனியாக எம்எல்ஏ ஜெயிப்பாங்கன்னா கஷ்டம். ஏன்னா ஒரு 8%ன்னு வச்சிங்களேன். இப்போ இருக்கிறதே அப்படியே சீமான் வாங்கினாலும் அவர் அந்த பர்சன்டேஜ் தான் வாங்க முடியுமே தவிர அது ஒரு உறுப்பினரை கொண்டு வரதுக்கான ஏற்பாடு ரொம்ப கம்மி. சீமானே கூட நின்று போன தடவை அந்த அலையில் ஒரு கூட இப்போ சொல்ல முடியாது. ஒருவேளை சீமான் நின்று அந்த அலையில் கூட ஜெயிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அந்த தொகுதியில் மட்டும் ஒரு மாதிரி மாறுதல் வந்துச்சுன்னா வந்துடலாம். சேம் இதே தான் தாவேகாக்கும். அவர்கள் வைத்திருக்கிற வாக்கு சதவீதம் இப்போதைக்கு கரெக்டாக சொல்லணும்னா ஒரு 10% வச்சிங்களா. என்ன சார் 25% அவ்வளோ உறுதியாக சொல்கிறாரு.
நம்ம கற்பனைக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாதுல்ல. கற்பனைன்றீங்களா? வேற என்ன அதுக்கு பேர்? கற்பனை தான். அப்போ அந்த ஒரு 10லேருந்து 15ன்னு வச்சிங்களேன், அதை வச்சுக்கிட்டு யார் காலையாவது வாரி விட முடியும். அதுக்கு தான் திமுக பயந்து போய் நீங்கள் வேறு அங்கே போயிட போகிறீங்க, வெளி தனியாகவே இருங்கன்ற மாதிரி ஒரு அசைன்மெண்ட் கொடுத்தாங்க. அவங்க தனியாக நிற்கிறாங்க. அப்போ 10 to 15% தான் இருக்குன்றதை தாண்டி விஜய் ஒரு வேளை சிறப்பாக அவர் சுற்றுப்பயணம் போய் யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு அவர் பேசி எல்லா மாவட்டத்துக்கும் அவர் போய் அது பண்ணால் ஓரளவுக்கு கொஞ்சம் கூடும். அது வந்து பெரிய அளவுலாம் இது ஆகாது. அது பேக் ஃபயர் ஆகிறதுக்கும் அவர் என்ன அது ட்ரால் பண்ணி பேக் ஃபயர் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அவர் என்ன பேச போகிறாருன்னு இருக்குது. அதில் என்ன பேச போகிறாரு அப்படின்றதுல வந்து இவர்கள் இந்த அஜெண்டாவில் இயங்குவாங்க. அவர் ஆதவர்ஜுனா பேட்டியில் எனக்கு பல முரண்பாடுகள் இருக்குது. இல்லை, அங்கே என்னென்னா அவர் இந்த 25%ங்கிறத போகிற போக்கில் சொல்ல அவர் ஒரு லாஜிக்கோட தான் அந்த பாயிண்ட்டை சொல்கிறாரு. திமுகலேருந்து ஒரு அவருக்கு 50% ஆஃப் ஓட் வந்து எங்களுக்கு வரப்போகுது அப்படிங்கிற ஒரு புள்ளியை சொல்கிறாரு. அதிமுகலேருந்து கிட்டத்தட்ட 60% ஆஃப் ஓட் வந்து தாவேகாக்கு வரப்போகுது. அதுதான் சொல்கிறார் அது 25%ன்னு அப்படின்ற ஒரு லாஜிக் கன்க்ளூஷனுக்கு வர மாதிரி இருக்கே. அவர் சொல்கிற திமுகலேருந்து சிறுபான்மையினர் வாக்குகள், தலித் வாக்குகள் ஒரு பகுதியை உடைக்க போகிறாரு. இங்கே அதிமுகலேருந்து ஒரு 60%, அதாவது முக்கியமாக அதிமுகவில் இந்த பிஜேபியோட கூட்டணி சேர்ந்ததை பிடிக்காதவங்க அவ்வளோ பேர் இருக்காங்க. அவங்க பெரும்பாலும் விஜய் நோக்கி தான் வருவாங்க. இந்த ரெண்டு சேர்த்து தான் நான் 25ன்னு சொல்கிறேன்னு ஒரு லாஜிக்கோட தான் அந்த நம்பரை கன்க்ளூட் பண்ணுறாரு. இந்த இப்போல்லாம் வந்து இன்ஸ்டா காதல் மாறிடுச்சு. ஓகே, அந்த காலத்துலலாம் பஸ் ஸ்டாண்டில் நிற்பாங்க பசங்க, நின்றுட்டு அப்படியே பஸ்ஸில் வர பொண்ணுங்களை சைட் அடிப்பான், மச்சான் எனக்கு இதுரா உனக்கு அதுரான்னு. கொஞ்ச நாளில் இவனை கற்பனை பண்ணிக்குவான். அது இப்படி தலையை சொரிஞ்சிட்டு இப்படி ரோட்டை பார்ப்போம், என்னதான் மச்சான் எப்போ வந்தாலும் நான் இருக்கிறான்னு தேடுறா மச்சான் அப்படின்னுவான், என்னை பார்த்து சிரிச்சா மச்சான்னுவான். இப்படியே வளர்த்துக்கிட்டே போவான். அந்த பொண்ணுக்கு அதுக்கு சம்மந்தமே இருக்காது. ஒரு கட்டத்தில் கடைசியில் தான் தெரியும் அந்த பொண்ணு நம்மளை பார்த்து சிரிக்கல, சும்மா ரோட்டை பார்த்துச்சு, ஃப்ரெண்டை பார்த்து சிரிச்சுதுன்னு. இது மாதிரி நான் நேரடியாகவே பலரை பார்த்துருக்கேன், கற்பனையிலேயே வாழ்றது. அந்த மாதிரி இவ்வளோ பர்சன்டேஜ் இங்கே வரும், அவ்வளோ பர்சன்டேஜ் இங்கே வரும்னு நான் சொல்கிறேன். இப்போ 25% இது வந்துடுச்சா, அப்புறமா ஒரு 10% தேத்த போகிறாங்களே, அதில் வரப்போதா இந்த மாதிரி விஷயங்கள்லாம். அவர் சொல்கிறது என்னன்னா, சர்வே எடுத்தேன்னு சொல்கிறாங்களே சார், நீங்கள் எடுங்கன்னு சேலஞ்ச் பண்ணுறாங்க சார், நீங்களும் எடுங்க அந்த நம்பரை எடுங்கன்னு சேலஞ்ச் பண்ணுறாங்க. சர்வே இது வரைக்கும் அவங்க எடுக்கல. இனிமேல் எடுத்தால் உண்டு, இது வரைக்கும் அவங்க எடுக்கல. அடிச்சு விட்றாங்கன்றீங்களா? அடிச்சு விட்றது தான் நம்பிக்கை. நான் சொன்னேன்ல, இது எப்படி ஆச்சுன்னா 10%, 15%, 20%ன்னு அங்கங்கே நரேட்டிவ். இப்போது இவர்கள் திமுக விரும்பின மாதிரி இவர்கள் தனியாக நிற்க ஆரம்பிச்சோன்னா திமுக ஒரு நரேட்டிவை செட் பண்ணுவாங்க. முதல்ல அதுக்கு முன்னாடி ஒரு கேள்வி, திமுக தான் இப்போ விஜய் தனியாக நிற்க வைக்குதா? திமுகவும் நிற்க வைக்கிறது. திமுகவோட அசைன்மெண்ட் என்ன இவர்களுக்கு பிரச்சனை? அரசியல் எதிரியோட கை கோர்க்குறாங்க. அதெல்லாம் கணக்கு இல்லைங்க. நீங்கள் பலரும் பாருங்கள், இன்னைக்கு டிஎம்கே ஆட்சி தான் நடக்குது. அதிமுக பலரும் அவங்களோட பிஸ்னஸ் பார்ட்னராக இருப்பாங்க, கான்ட்ராக்ட் பார்ட்னர்ஸாக இருப்பாங்க. அது ஏடிஎம்கே ஆட்சியில் ரொம்ப ஜாஸ்தி இருந்தது. அதே மாதிரி பாஜகவை கடுமையாக எதிர்க்கிறேன்னு சொல்கிறவங்கலாம் பாஜகவுடைய சொந்தக்காரங்க, அவங்களோட பிஸ்னஸில் எந்தெந்த மாதிரி லிங்கில் இருக்காங்கன்றதெல்லாம் வந்து பலருக்கும் தெரியும். அதனால் இதெல்லாம் வந்து வெளியில் நமக்கு மக்களுக்கு சொல்லிக்கிறது. திமுக வெகு சாமர்த்தியமாக, வெகு ஜாக்கிரதையாக, வெகு சாதுரியமாக, இன்னும் என்னென்ன வார்த்தைகள் இதெல்லாம் போட்டுக்கலாம், அவங்க அந்த அளவுக்கு ஒர்க் பண்ணுறாங்க. உங்களுக்கு சந்தோஷம் தர விஷயத்தை நான் சொல்லிட்டேன் பாருங்க. அதில் ஒன்று, தான் தோற்பதற்கு எது எதெல்லாம் இடையூறாக இருக்கும்னு நான் செக் பண்ணும் பொழுது விஜய் பெரிய இடையூறாக இருப்பார்ன்றது அவங்களுக்கு தெரியுது. தனியாக நின்றாலும் என்டிஏ அலைன்ஸ் போனாலும் விஜய் என்டிஏ அலைன்ஸ் போக மாட்டாருன்னு இப்போ சொல்கிறாங்கல்ல, அதெல்லாம் கிடையாது. அவங்களுக்கு வந்து அந்த மாதிரி பெரிய கொள்கை இதெல்லாம் கிடையாது. என்ன சார், இன்னும் ஒரு மாநாடு செயற்குழு, ஒரு கட்சியுடைய முக்கியமான ஒரு நிகழ்வு செயற்குழு பொதுக்குழு தான். அதில் செயற்குழுவில் கூட்டணி இல்லைன்னு வெளிப்படையாக தலைவரே அறிவிக்கிறாரு. இன்னமும் நீங்கள் இதெல்லாம் ஒரு கொள்கை பிடிப்பான்னு கேட்குறது எப்படி சார்? இன்னும் யார் சொல்லணும்னு எதிர்பார்க்குறீங்க? விஜய் சொல்லிட்டாரா? விஜயே சொல்லிட்டாரே. அது சொல்கிறதுக்கு முன்னாடி நடந்தது தான் நான் சொல்ல வரேன், நீங்கள் சொல்ல விட மாட்டேங்கிறீங்க. அப்போ இவர்களுக்கு என்னென்னா, முதல்ல இவர்கள் கொள்கை இந்த மாதிரி இதெல்லாம் சொல்கிறாங்கல்ல, இப்போ வரைக்கும் ஏடிஎம்க்கு திட்ட மாட்டாங்க. ஏடிஎம் கூட நேற்று கூட அது ஒரு விமர்சனமாகவே. அது என்ன காரணம்னா, அதிமுக ரெண்டு காரணம். ஒன்று, ஆளுகின்ற கட்சியை தான் நம்ம பேசணும், எதிர்கட்சி போட்டு அடித்து யூஸ் கிடையாது. ரெண்டாவது, சாஃப்ட் கார்னர் இருக்குது, அதிமுகவோட கூட்டணி வைக்கலான்னு தான் முதல்ல ட்ரை பண்ணாங்க. ஆனால் கூட்டணி பேச போகும்போது யார் போய் பேசணும்னு ஒன்று இருக்குது. கூட்டணி விரும்பாதவனை அனுப்பிச்சி விட்டா என்ன பண்ணுவான்? ஓகே, ராமன் தேடி சீதையில் ஒரு சீன் வரும். எம்ஜிஆர் வந்து ஜெயலலிதா விரும்பிடுவார், ரொம்ப ஏழை. எம்ஜிஆர் பெரிய கோடீஸ்வரன்,
அந்த பேசுறதுக்காக மாப்பிள்ளையுடைய பொண்ணுடைய அப்பாவை ஜெயலலிதாவுடைய அப்பா வர சொல்லுவாப்புல. அங்கே இருக்கிற அந்த பிஏ இருக்கான்ல, அவன் கல்யாணம் ஆயிடுச்சுன்னா எல்லாம் நம்ம கை விட்டு போயிடுன்னு சொல்லிட்டு அவர் அவமானப்படுத்தி அனுப்பிச்சி விட்ருவோம். அந்த மாதிரி ஒரு பிஏ போய் அனுப்பிடுறாங்க. அவன் போனவன்னா போயிட்டு இந்த இவர் வடிவேல் பேசுவார், அப்புறம் வார வாடகை பேசிக்கலாமா இல்லை நாள் கணக்கா அப்படின்னு அந்த மாதிரி போயிட்டு 117 2.5 வருஷம்னோன்னா அவங்க நீங்கள் நம்ம அடுத்த சுற்று பேசலாம் போயிட்டு வாங்க பார்த்துக்கலான்ட்டு அனுப்பிச்சி விட்டாங்க. இவருடைய நோக்கமாக தான் இந்த இருவர் நமக்கு இருவர் இருக்காங்களா அவங்க. அப்புறம் அப்படியே தான் அவங்க கொண்டு வராங்க. அவங்களுக்கு கட்சி அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிற ஐடியா இல்லை. மெயினாக புஷியானது அந்த ஜானுக்கு. அப்போ யாரையும் சேர்க்காமல் இது பண்ணாமல் அது கட்டம் கொண்டு வராமல் அப்படியே தள்ளிகிட்டே இருக்கிறாங்க, உருட்டிகிட்டே இருக்கிறாங்க. இதில் வந்து அவங்களுக்கு தனியாக நின்னா தான் அவங்களுக்கு லாபம். விஜய்கிட்டே அந்த நரேட்டிவை கொண்டு போய் பண்ணுறாங்க. இதுக்கு நடுவில் ஏடிஎம்கே என்டிஏ கூட்டணி ஏடிஎம்கே கூட வரும், நம்மகிட்ட நெருங்கி வரும், நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு பிரசாந்த் கிஷோர் கூட சொல்லியிருக்காங்க. அக்டோபருக்கு அப்புறம் அந்த மாதிரி பண்ணுற நேரத்தில் தான் அகஸ்மாத்தாக ஏடிஎம்கே என்டிஏ கூட்டணி அமைஞ்சோன்னா இவர்களுக்கு பெரிய வருத்தம், மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு. இதில் அரசியல் தெரிந்தவர்கள் இப்போ ஆதவ அர்ஜுனா எடுத்துக்கங்க, நிர்மல்குமார் எடுத்துக்கங்க, இந்த மாதிரி ஆட்கள்லாம் கூட ஏடிஎம் கூட ஒரு அலைன்ஸ் இருந்தால் கரெக்டாக இருக்குன்ற மாதிரி நாலேஜில் தான் ஒரு மூவ்மெண்ட் போகுது. அப்போது இன்னமுமா இல்லை, அப்போ அந்த டைமில் சொல்கிறேன். அப்போ யோசிக்கிறப்போ அவங்களே என்ன பண்ணுறாங்க, டிசம்பருக்கு மேலே எப்படியும் சண்டையாக வெளியே வந்துடும். இவர்கள் நரேட்டிவ் நம்புறாங்க. இவங்க வேலையே என்னென்னா நம்பர் தான். டிஎம்கே ஒரு நரேட்டிவ் இல்லை, இந்த கூட்டணி நிலைக்காது நிலை. டிஎம்கே நரேட்டிவ் என்னன்னா, இது இப்படி சொல்லிகிட்டே இருந்தால் கீழே ஜெல்லாக மாட்டாங்க அப்படின்னு. ஆனால் இந்த நரேட்டிவை இவங்க நம்புறாங்க. நம்பிட்டு என்ன பண்ணுறாங்க, எப்படியும் டிசம்பரில் ஏடிஎம்கே தனியாக வந்துடும், நம்ம கட்டிக்கலாம், புருஷனை விட்டு வந்துடும், பார்த்துக்கலாம், டைவர்ஸ் பண்ணிட்டு வந்துடும்னு. அது வந்து பெரிய ஒரு ரொம்ப பிரிவுக்கு பிறகு சேர்ந்த உறவு. ஒவ்வொருத்தருக்கும் லாபம் இருக்குது. நேற்று நெய்னார் பேசினார்ல, எங்கள் கோல் 29 தானே. இதை நான் பல தடவை சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். பாஜகவுடைய மெயின் டார்கெட் வந்து 2026 கிடையாது. அவங்க 29க்கு ஒரு பார்ட்னர் தேவை. இங்கே ஏற்கனவே 12 சீட்டு தேவையில்லாமல் போச்சுன்ற வருத்தம் இருக்குது அவங்களுக்கு. அப்போ 29க்கான பார்ட்னர்னா ஏடிஎம்கே தான் கரெக்டுன்றதுனால தான் 26லேயே சேர்ந்துடுறாங்க. இதை தான் நேற்று நான் சொன்னால் அதையும் திருச்சி போட்டுன்னு இருக்காங்க, வேறு கதைன்னு வச்சிங்கன்னா. அப்போது இந்த விவகாரத்தில் இவர்கள் போய் சேர்ந்தது இவர்களுக்கு பெரிய ஒரு ஏமாற்றம். இந்த நேரத்தில் தான் பிஜேபி டெல்லியில் என்ன பண்ணுறாங்கன்னா, எப்படியாவது டிஎம்கே வீழ்த்தணும்னா என்னென்ன பாசிபிலிட்டிஸ் இருக்குது ட்ரை பண்ணுங்க, எல்லாத்தையும் ட்ரை. அதில் ஒன்று தான் விஜய். ஏன்னா இவங்க ஒன்றும் பெரிய கொள்கை குன்றுகள் கிடையாது, ஏதாவது ஒரு வகையில் தட்டி தூக்கலான்ற மாதிரி தான் ஐடியா பண்ணியிருந்தாங்க. இவர்கள்லையும் கொஞ்சம் பேர் அந்த ஐடியாவில் இருந்தாங்க. ஓகே, நிர்வாகிகளே இருந்தாங்க. அப்புறம் ஏன் இந்த இன்னைக்கு செயற்குழு அறிவிச்சு அந்த இல்லை, அதுக்கு நடுவில் ஒன்று நடந்தது. அந்த கேப்பில் தான் டிஎம்கே வந்து யோசிக்கிறாங்க. ஒன்ஸ் இவங்க போயிட்டாங்கன்னா நமக்கு சிக்கல், பெரிய ஸ்வீப் அடிச்சுடுவாங்க. அப்போ இவர்களை போக விடாமல் தடுத்தா போதும். அதான் பாதிப்பில் பெரிய பாதிப்பா சின்ன பாதிப்பா. நீங்கள் சின்ன பள்ளத்தில் விழுறீங்கன்னா ஓரளவு சமாளிச்சிக்கலாம், பெரிய பள்ளத்தில் விழுந்தா மூடிடுவாங்க. அப்போ பெரிய பள்ளத்தில் விழாமல் இருக்கிறதுக்கு ஒரு பேச்சுவார்த்தை நடந்தது. தனியாகவே நில்லுங்க, பார்த்துக்கலாம், திட்டுனா திட்டிங்க, ஆனால் நீங்கள் தனியாக நில்லுங்க அப்படின்னு. அந்த அடிப்படையில் தான் இவங்க உடனடியாக செயற்குழுவில் அறிவிக்கிறாங்க. நான் இதை செயற்குழுக்கு முன்னாடியே நான் சொல்லிட்டேன், ட்விட்டரில் போட்டுட்டேன். விஜய் தனியாக நிற்க வைக்கிறதுக்கு பின்னாடி திமுகவோட மாஸ்டர் ஸ்ட்ரோக் தான் இருக்குன்றீங்களா? இருக்கு. அதற்கு இவர்கள் ஓகே சொல்லி அப்படி ஒரு சின்ன விஷயம் கசிஞ்சா கூட கிட்டத்தட்ட நம்ம எதிர்க்கிற அரசியல் எதிரியோடையே விஜய் கை கோத்துட்டாருன்னா அது கிட்டத்தட்ட ஒரு சூசைடல் இல்லை. அது அந்த காலம் எப்படி விஜய் எடுப்பார்? அந்த மாதிரி ஒரு சின்ன விஷயம் கசிஞ்சிட்டா கூட அது எவ்வளோ பெரிய சிக்கல். ரெண்டு ஆப்ஷன் தானே உங்களுக்கு. ஒன்று பிஜேபி கூட என்டிஏல போகணும், இல்லைன்னா தனியாக. அதோட சூசைடு. நான் இவங்க போவாங்கன்னு நான் உறுதியாக சொல்லலை. ஓகே, ஆசை இருந்தது இவங்களுக்கும். பிஜேபியும் ட்ரை பண்ணியிருந்தா ஒருவேளை கொண்டு போயிருந்தாலும் விஜய் போயிருக்கலாம். ஆனால் அப்படி போனால் அதை விட தாவேகா அழிக்கிற விஷயம் எதுவுமே கிடையாது. ஒரு 20 சீட்டு 25 சீட்டு கொடுத்து ஜெயிச்சாலும் அதோட தாவேகா கதை முடிஞ்சிடும். ஆனாலும் அவர்களுக்குள்ள ஒரு டைலமா இருந்துகிட்டே இருந்தது. அந்த இது வந்து ஒரு பார்ட்டி இது அதை திமுக பயன்படுத்தி அவ்வளோதான். இப்போ நீங்கள் கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க, நீ வந்து இல்லாதெல்லாம் சொல்கிற எங்கள் கட்சியில் எதுன்னு. நான் ஆள் உட்பட சொல்லுவேன், ஆனால் அது வேணாம். அது வந்து ஒரு சரியான இதுவும் இருக்காது. அப்போ என்ன பேச்சுவார்த்தை நடந்தது, என்ன இது, அங்கேருந்து யார் நடத்துனாங்க, இங்கே யார் நடத்துனாங்க, இது எல்லாமே நடந்து முடிஞ்சிருக்குது. அது அவர்கள் நிர்வாகிகள் எல்லாருக்குமே தெரியும். சரி, நல்ல விஷயம், தனியாக நின்றுட்டாங்க. இப்போ தனியாக நிற்கும் பொழுது இவர்கள் நேற்று அவருடைய பேட்டிலாம் பார்த்தீங்கன்னா தெரியும். அதில் வந்து அவர் ஆதவ அர்ஜுனா பல விஷயங்களை நெறியாளரும் ஒரு சரியான கேள்வியாக வைக்கலை. நான் 25%, 35 எம்ஜிஆர்லாம் சொல்கிறாரு. எம்ஜிஆரை நீங்கள் எப்போலாம் ஒப்பிடுறீங்களோ அப்போ நீங்கள் எம்ஜிஆரை பற்றி கேள்வி கேட்கணும். எம்ஜிஆர் எப்படி ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் லைட்டாக மட்டும் சொல்லிடுறாரு. எம்ஜிஆர் அந்த செட்டப்போட வந்தார், நீங்கள் என்ன வச்சுருக்கீங்க. அதை தாண்டி எம்ஜிஆர் எப்படி ஒர்க் பண்ணாரு, கூட்டணி இல்லாமல் எம்ஜிஆர் ஜெயிச்சாருன்னு ஒரு இதை பதிவு பண்ணுறாரு ஆதவ அர்ஜுனா. அதையும் அதுக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கூட கூட்டணி சேர்ந்தாங்க. கூட்டணி இல்லாமல் திமுக தான். ஆமாம், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, அதிமுக இன்னொரு கட்சி, ஏதோ ஒரு கட்சி, திமுக தனியாக, காங்கிரஸ், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, ஜனதா கட்சி, 4 பேர் நிற்கிறாங்க.
அதில் ஜனதா கட்சியே 16% வாங்குது. இவங்க 23% வாங்குறாங்க காங்கிரஸ். டிஎம்கே 26% 27% வாங்குறாங்க. இவர் 33% வாங்குறாரு. அதில் 30% ஏடிஎம்கே, 2% 2.5% கம்யூனிஸ்ட், 33 ஜெயிக்கிறாங்க. அந்த மாதிரி இப்போ ஒரு சூழ்நிலை இருக்கானா இருக்குது, 4 முனை போட்டி இருக்குது. அதனால தான் சொல்கிறேன் லாஸ்ட்டில் ஃபஸ்ட்டு யாரோ அவங்க அடிப்பாங்க. ஆனால் அதில் என்னென்னா எல்லாருமே அந்த 25, 27, 33 அப்போ வந்த மாதிரியான சூழ்நிலை இன்னும் இருக்கா? விஜய்க்கு அந்த அளவுக்கு ரீச் இருக்கா? மக்கள் ரீச் எப்போ வரும்னா, இவர்கள் எப்போ அந்த மாநாடு நடந்து முடிஞ்சது அதுலேருந்தே இவர்கள் ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கான வேகத்தோட நிர்வாகிகள் நியமனம், இந்த 28 அமைப்புகளுக்கான நியமனம், அது இதுன்னு ஸ்பீடப் பண்ணி டே டு டே அரசியல் பேசுறது இதெல்லாம் பண்ணியிருந்தாங்கன்னா இன்றைக்கி அது ஒரு பிரம்மாண்டமான கட்சியாக இருக்கும். இன்னும் 10 மாதம் இருக்கே இருக்கட்டும். நீங்கள் 10 மாதத்தில் நீங்கள் வந்து ரொம்ப குறுகிய காலம்னு சொல்லுவேன். இல்லை, அந்த 10 மாதம் போதுன்றாரு. 10 மாதத்தில் கூட இவர் வரது செப்டம்பர் தான் வரப்போகிறாரு. அப்போ அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி 5-6 மாதம் தான். 6 மாதத்தில் ஒருத்தர் எப்படிங்க 10% கொண்டு வர முடியும்? ஏங்க கரடியாக கத்திக்கிட்டு இருக்காரு சீமான் பேசாத பேச்சா? எந்த வேலையும் நீங்கள் சொல்கிற உங்கள் விமர்சனப்படி எந்த வேலையும் செய்யாமையே 25% வருதுன்னா 6 மாதம் வேலை பார்த்தா 10% செய்யாமல் 25% வருதுன்னா இல்லைன்னு சொல்கிறேன். அது அவர்கள் இந்த தான் பஸ்ஸில் பார்த்த பொண்ணு கதை தான். மச்சான் என்னையே பார்க்குறா பாரு, நான் ஒழிஞ்சிட்டு அவளை தேடுறா பாருன்ற கதை தான். அவன் ரோட்டை பார்த்துக்கிட்டு இருக்கு. அவர் சர்வே எடுத்தேன், நாங்கள் டேட்டா எடுத்து தான் சொல்கிறோம் தானே. அதெல்லாம் இல்லைங்க, சர்வே எடுக்கல. எந்த ஒரு இவர் தூக்கிட்டு வந்தாங்க தெரியுமா, நடுவில் மும்பையில் யாரோ ஒருத்தானே எடுத்தான்னு. அவனுக்கு மொத்தமே 100, நம்ம கூட பேசி விவாதம் பண்ணியிருக்கோம், மொத்தமே 155 ஃபாலோவர் தான் அவனுக்கு. அவன் எடுத்து போட்டுக்கிட்டான்னு. இந்த சர்வே எல்லாம் உதவாதுங்க. ஒருத்தர் கிளம்புனார் தெரியுமா, அண்ணாமலை ஜெயிக்காவிட்டால் நான் சர்வே எடுப்பதை விட்டு விடுறேன்னு. இப்போ அவர் ஒரு சர்வே தூக்கிட்டு வந்தார். இந்த மாதிரி நரேட்டிவ் நீங்கள் 2016 திமுக 202 சீட்டு ஜெயிக்கணும் ஒரு சர்வே கொண்டு வந்தாங்க. உருட்டி எல்லாருமே நம்பிட்டாங்க அந்த டைமில். நம்பாத சில பேரில் நான் ஒரு ஆள். அப்போவும் இதே தான், எல்லாம் ஒரு பக்கம் இருப்பாங்க, நாங்கள் தனியாக இருப்போம். ஏன்னா அப்படி வர்றதுக்கான வாய்ப்பு இல்லைங்க. பிரிஞ்சிருக்குது. பிரிஞ்சு எப்போல்லாம் பிரிஞ்சிருக்குதோ அப்போ திமுக வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி. குறைந்த இதில் கூட ஏடிஎம்கே அடிச்சிடும், ஜெயலலிதா இருக்காங்க அப்படின்னு தான் நம்மளாம் பேசுனது. அதான் நடந்தது. அப்போ இவர் சைக்கிள் ஓட்டினார், தண்ணி குடித்தார், கலராக ட்ரெஸ் போட்டு போனார், ஷூ போட்டு போனார், செல்ஃபி எடுத்தோன்னே கையை ரொம்ப கஷ்டப்பட்டு வச்சுட்டு அவனே அடிக்காமல் பார்த்துக்கிட்டாங்க. வீட்டிலேருந்து போட்டு வந்து டீயை குடித்தார், என்னென்னோ பண்ணார். என்ன பண்ணியும் அவங்க 99 சீட்டு தான் வந்துச்சு. குறைந்த வாக்கு வித்தியாசத்தில் பல இடங்களில் தோல்வி தள்ளினாங்க. அவரால் ஜீர்ணிக்கவே முடியல ஸ்டாலினால். ஏன்னா அவர் முதலமைச்சராகவே நம்பிட்டார். அப்போ யதார்த்தம்னு ஒன்று இருக்குன்றது நம்ம சொல்கிறோம்ல, அந்த யதார்த்தத்தை தான் இதே நம்பிக்கை இதே மாதிரி தான் இன்றைக்கி விஜய்க்கு படம் காட்டுறாங்க. அவரை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறேங்க, விஜய் பொறுத்த வரைக்கும் அவருக்கு எதுவுமே இது கிடையாது. அவர் எப்படின்னா ஷூட்டிங் மாதிரி, இன்னொரு ஷூட்டிங்னு கமல்ஹாசன் சொன்னாங்கல்ல, அது மாதிரி தான் அவரும் அரசியலை பார்க்குறாரு. எப்படின்னா, நான் என்ன பண்ணோம், ஷார்ட் ரெடினா சொல்லு, என் ரோல் என்ன சொல்லு, நான் வந்து பண்ணிட்டு போகிறேன். என் ரோல் வந்து ஒரு போராட்டத்தில் கலந்து. ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த மாதிரி நீங்கள் சொல்கிற லாப நஷ்டம் பார்த்து நீங்கள் சொல்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் சொல்கிற மாதிரி லாஜிக்காக என் ரோல் என்னப்பா என்ன. ஆனால் ஒரு சில விஷயங்கள்லாம் ரொம்ப கால்குலேட்டிவாக இப்போ அவர் நினச்சிருந்தா கூட்டணியில் அதிமுகவை லாக் பண்ணியிருக்கலாம், இல்லை இன்னும் கூட கொஞ்சம் காலத்தாமதிச்சு என்டிஏக்குள்ளே வருதா இழுக்கடிச்சு இன்னும் கூட கொஞ்சம் காலத்தாமதிச்சிருக்கலாம். ஆனால் ஒரு பாயிண்ட்ல கட் பண்ணுறாங்கல்ல, கட் பண்ணி நாங்கள் கூட்டணியில் நாங்கள் தனியாக நிற்கிறோன்னு நகர்றாங்கல்ல, இது விஜய்க்கு தெரியாமல் நகருமா? விஜய் நினைச்சிருந்தான்றீங்கல்ல, எதுவுமே கிடையாது சார். எந்த ஹோல்டுமே இல்லாத ரசிகர்கள் உண்மையிலேயே அதிர்ச்சி ஆவாங்க. ஒன்றுமே கிடையாது. விஜயை பொறுத்த வரைக்கும் புஷி ஆனந்த், ஜான் ஆரோக்கியசாமி 2 பேருக்கு எல்லாம் ஒப்படைச்சிட்டாரு. நீங்கள் என்ன முதலமைச்சராக, அதுக்கு என்ன பண்ணணுமோ பண்ணுங்க. அதை எப்படி ஆக்க முடியும்? அதை தான் நானும் கேட்குறேன், எப்படி ஆக்க முடியும்? ஆக்கலாம். ஜான் ஆரோக்கியசாமிகிட்ட ஒப்படைச்சி புஷி ஆனந்த் ஒப்படைச்சாங்கல்ல, விக்கிரவாண்டி மாநாடு சிறப்பாக நடத்துனீங்கல்ல, அங்கேருந்து அன்னையிலேருந்து டே 1 ஆரம்பிச்சிருக்கணும். நீங்கள் ஒரு யூடியூப் சேனல் தொடங்குறீங்க, ஓகே, தொடங்கினாலேருந்து என்ன பண்ணுவீங்க, காலையில் வந்துடுவீங்க, நைட்டே விருந்தினரை பேசுவீங்க, சார் இந்த டைம் வந்துடுறேன் சார், நீங்கள் இன்னொருத்தட்ட பேசுவீங்க, சார் அந்த டைம் வந்துடுறேன் சார்னுவீங்க, கரெக்டாக போயிடுவீங்க, விஷுவல் எல்லா செட்டப் பண்ணிட்டு தானே உட்காருவீங்க. அதுக்கப்புறம் வந்தோடனே டக்குன்னு ஒரு நாளைக்கு இத்தனை வீடியோ போடணும், இத்தனை இது ஷார்ட்ஸ் போடணும், இத்தனை ரீல்ஸ் போடணும், இப்படி பண்ணணும், அப்படி இந்த வேலையை டெய்லி ஒரு நாளைக்கு இன்றைக்கி போட்டோம்பா, இதோட அடுத்த மாதம் 2ஆம் தேதி போடலாம் நான் போடுவீங்க. அப்போ அதுக்கேற்ற ரிசல்ட் இருக்கும். இப்போ டெய்லி நீங்கள் உழைச்சிட்டே இருந்தீங்கன்னா ரிசல்ட்டு அதுக்கேற்ற மாதிரி இருக்கும். எதுவுமே இல்லை, டெய்லி காலைல வந்து சார் கௌதம் சார் நீங்கள் வேறு லெவல் சார்னு பேசிகிட்டே இருக்கிறேன், என்கிட்ட கொடுத்துட்டீங்க. அந்த சோஷியல் மீடியா மேலே நான் கூப்பிட்டு வந்தேனே, அவரும் காசு 2 பேரும் சேர்ந்து இப்படியே ஊட்டின்னு இருக்கிறோம். ஆஃபீஸு போட்டலாம் சார், சார் நம்ம சேனல் தான் வேறு லெவல், இப்படியே சொல்லியிருந்தா சேம் இதோடைய எக்ஸ்பான்ஷன் தான் இங்கே நடக்குது. எப்படின்னா இவருக்கு பொறுப்பை கொடுத்துட்டாரு. விஜய்க்கு புஷி ஆனந்த் இருக்கிற லெவல் கூட அவர் இல்லை. அப்போது அவர் இறக்க சுபாவம் இருக்குதா, அவர் வந்து
இலங்கை தமிழர் மேலே பாசம் இருக்குதா, அனிதா மேலே பாசம் இருக்குதா, அஜித்குமார் வீட்டுக்கு போனாரா, அந்த எண்ணெல்லாம் இருக்கா? இருக்குது. நான் அதெல்லாம் தப்பு சொல்லலை. பொலிட்டிக்கலாக ஒரு நாலேஜ் இருக்கும்ல, இதை இப்படி கொண்டு போகணும், இது இப்படி பண்ணணும், இதை உடனே கையில் எடுக்கணும், இது சம்மந்தமாக பேசணும், அந்த மாதிரி விஷயங்களில் அவர் மைனஸ். அதோட பெரிய மைனஸு புஷி ஆனந்த். இவர்களை ஏமாற்ற வந்த அல்லது விவரம் தெரியாத ஏதோ ஒரு வகையில் உருட்டிக்கிட்டு இருக்கிற ஒரு ஆள் தான் ஜான். இப்போ இவர்கள் எல்லாம் சேர்ந்து இந்த விக்கிரவாண்டி மாநாட்டிலேருந்தே நீங்கள் பார்த்தீங்கன்னா பெருசாக நகரத்தில் இதில் புஷி ஆனந்த் நம்ம ஆரம்பத்துலேருந்து ஒரு விஷயம் சொல்கிறோம், அவருக்கு இன்செக்யூரிட்டி இருக்குது. அந்த இவர் ரொம்ப அழகாக சொல்லிட்டார். நான் கூட இந்த S-400 அது இதுன்னு போட்டு சொல்லிட்டு இருந்தேன், உளறிட்டு இருந்தேன். ஆனால் கரெக்டாக வார்த்தையை கண்டுபிடிச்சா பாருங்க அந்த ராஜ்மோகன். ஓசோன் படலம், விஜயை சுற்றி இருக்கிற ஓசோன் படலம். அதனால் அவர் என்ன யாரையும் உள்ளே விடாமல் காக்கின்ற ஒரு ஓசோன் படலமாக, விஜய் மட்டும் இல்லை தாவேக்காவே சுற்றி இருக்கிற ஓசோன் படலமாக இருக்கார். அப்போ வெளியிலேருந்து வர்றவங்க அது யாருமே உள்ளே வர முடியல, எதுவுமே பண்ண முடியல இன்னை வரைக்கும். சும்மா ஒரு 3 MLA சேர்த்தாங்கல்ல. ஆனால் தாவேக்கா தலைமையில் கூட்டணி அமையுன்றாங்களே சார். நேற்று கூட அது கேட்டாங்க. அவர் பாவம் விஜயன் கோமாயிட்டார். அவங்க அங்கே இருக்காங்க, இவங்க இங்கே இருக்காங்க, இவங்க இருக்காங்க, யார் தாங்க அவங்க கூட வருவாங்க சொல்லுங்கன்னு கேட்டாப்புல. அப்போ நம்ம எதுக்குமே ஒரு கிளாரிட்டி இல்லாமல் ஒரு பதில். அதுதான் எப்போவுமே நீங்கள் ஒரு இப்போ நான் நிறுவனம் நடத்துகிறேன், நீங்கள் எனக்கு கீழே ஒர்க் பண்ணுறீங்கன்னா, இப்போ அடுத்த மாதம் இந்த இது இன்னும் கொஞ்சம் போகணும், என்ன உன்ட்ட திட்டம் இருக்குன்னா நீங்கள் சொல்லணும். இல்லாட்டி நீ கிளம்புவான்னு சொல்லிட்டு வேற ஆளாக உட்கார வைப்போம். உங்கள்கிட்ட ஒரு இது இருக்கணும், ப்ராஜெக்ட் இருக்கணும். சார் இது இப்படி பண்ணலாம், இது இப்படி பண்ணலான்னு. நான் ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன். செயற்குழு நடத்துகிறாங்க. செயற்குழுவில் அன்றைய பெரிய தமிழகத்தை பற்றி கொண்டு எரிகிற விஷயம், முதல்வரே மன்னிப்பு கேட்குற விஷயம் அஜித்குமார் மேட்ரு. விஜய் அதில் ஸ்கோர் பண்ணுமா வேணாவா? அவர் தான் இங்கே போயிட்டு வேற வந்தார், போயிட்டு வந்து ஸ்கோர் பண்ணிட்டாரே. போயிட்டு வந்து ஸ்கோர் பண்ணுறதோடு சேர்த்து செயற்குழுவில் ஒரு 1/2 மணி நேரம் அவர் இந்த மாதிரி விஷயங்களை பேசியிருந்தாருன்னா அது நேஷனல் மீடியாவிலேருந்து எல்லாம் எடுத்து. அதை விட முக்கியமானது தானே முதல்வர் வேட்பாளர், பாஜகவோட கூட்டணி இல்லை, தனியாக நிற்க போகிறாங்கிறது. அதை விட ஒரு முக்கியமான நிறைய பல காலம் பேசிகிட்டு இருக்காங்க. அது ஒரு பார்ட்டுங்க. ஆனால் நீங்கள் அரசை ஆட்டுவிக்கிற அரசை ஷேக் பண்ணுற வேலைன்னா இது கிடையாது. அதுதான் களத்துக்கே போயிட்டேன்னு அவர் நினைக்கிறாரோ என்னமோ. நான் தான் களத்துக்கே போயிட்டு வேண்டாம் அவர் நினைக்கிட்டோம், நீ நினைக்கக்கூடாது, ஜான் ஆரோக்கியம் நினைக்கக்கூடாது. சார் ஒரு 1/2 hour இந்த மேட்டர்லாம் பேசுகிறீங்க சார், பரந்தூர் மேட்டர் மெயின் சார், நீங்கள் அதை படிச்சுட்டு சார் இது பேசுகிறீங்க, மெயினாக அஜித்குமார் மேட்டரை ஒரு 10 நிமிஷம் பேசுகிறீங்க, அதுக்கப்புறம் காவல்துறை இது மற்ற இது என்னென்ன நடக்குது நாட்டில் இது எல்லாத்தையும் பேசணும் சார், அட்லீஸ்ட் படிங்க. அப்போது இதுதான் ஸ்ட்ராட்டஜி. இது பூஸ்ட் பண்ணுறது கட்சியை. இங்கே சோஷியல் மீடியா மேனேஜர்னு சொன்னாலும் அந்த மாதிரி எதுவுமே பண்ணல. அவர் ஆதவ அர்ஜுனா அவரும் இந்த அறிக்கையை படிக்கிறார். இப்போ எல்லாருமே என்ன சொல்கிறாங்க, நீங்கள் என்ன இதை கேட்குறீங்க, அதான் அவனுக்கு அறிவு இருக்கிறதா? ஆதவ அர்ஜுனா அறிக்கையை பார்த்தாயா? அவர் தான் படித்தார். இன்னும் சில நல்ல ரசிகர்கள், சார் நீங்கள் தப்பாக நினைக்கிறீங்க, ஆதவ அர்ஜுனா படிச்சிட்டாரு, நீங்கள் அதை பார்க்காமே பேசுகிறீங்க. நான் பார்த்தேன், அது எப்படி பேசும்போது பார்க்காம பேசுவோம். ஆதவ அர்ஜுனா பேசும்போது என்ன பேசுகிறாரு, சிபிஐ விசாரணை நேற்று கூட தான் சொல்கிறாரு. சிபிஐ விசாரணைக்கு ஏன் கொடுத்தீங்க, இன்னும் 5 வருஷம் தள்ளுறதுக்கா? ஏங்க அதனால் இவங்களுக்கு என்னங்க இது இருக்குது? அதுவும் சிபிஐ அமித்ஷா கீழே இருக்குது, மாநில உரிமைகளை விட்டு பேசுகிறீங்களே. எப்படியோ நம்ம சிந்திக்காத அளவுலாம் சிந்திக்கிறாரு. சிபிஐ விசாரணைக்குன்றக்கும் மாநில உரிமைகளுக்கும் சம்மந்தம் இல்லை. மாநில உரிமையில எங்கே விட்டு கொடுத்தாங்கன்னு கேட்டால் அதுக்கு எங்கெங்கேயோ சுற்றுறாரு. ரொம்ப சிம்பிள், நேரடியான, ரொம்ப நெருக்கமாக பார்த்தீங்கன்னா மேகதாட்டு அணை லிஸ்ட்டு கொடுங்கன்னா அதுக்கும் ஒரு கொடுக்க தெரியல. மேகதாட்டு அணை உங்களுடைய இந்தியா கூட்டணியில் இருக்கிறவர், நீங்களே போய் பிரச்சாரம் பண்ணீங்க, அண்ணா தம்பின்னு உருகிக்கிறீங்க. ஆனால் அவங்க விஷயத்த தெளிவாக இருக்கிறாங்க. ஒரு டீலிமிட்டேஷன் கூப்பிட்டு கையை குத்துன்னு கட்டி பிடிச்சின்னு எல்லாம் பண்ணீங்க. இங்கே எல்லாம் முடிச்சுட்டு அங்கே போய் மேகதாட்டு அணை, அன்றைக்கே இந்த கேள்விலாம் வந்துச்சு, மேகதாட்டு அணை பற்றி இவர் ஏதாவது பேசுகிறாரா, டீலிமிட்டேஷனுக்கு அவர் கூப்பிட்றாருன்னு. அப்போ இந்த மாதிரி விஷயங்களை தான் இவர்கள் உரிமைகளை விட்டு கொடுக்குறாரு. அது மாதிரி பல விஷயங்கள் சொல்லலாம். அப்போ தெளிவான அரசியல்ன்றது தான் ரொம்ப முக்கியம். மக்களுக்கு கோபம் வர வைக்கிற ஒரு டிடிவி இருந்தார் அந்த டைமில் பாருங்கள், அவர் பேசுறதெல்லாம் பார்த்தீங்கன்னா சுறுசுறுசுன்னு சூடு வரும் ஜனங்களுக்கு. அதே மாதிரி அதிமுகவில் திமுகவில் அந்த ரொம்ப சிம்பிள், இவர்களுக்கு உதாரணம் திமுகவில் தான் எடுக்கணும். நீங்கள் எதுக்கு எடுத்தாலும் திமுகவில் தான் எடுக்கணும். உங்களுக்கு சாத்தான் குளம் இவங்க எப்படி கையில் எடுத்தாங்க, என்னென்ன பண்ணாங்க, நடிகரை விட்டு போட வச்சாங்க. நேற்று ஒரு நடிகர் நெக்ஸ்ட்டு வடிவேல் மாதிரி, சார் சாத்தான் இது இந்த மாதிரி அஜித்குமார் நெக்ஸ்ட்டு, சார் இல்லை சார் அது லாக்அப் டெத்துன்றது முதல்வரே மணிப்பேர் நெக்ஸ்ட்டு, இப்படி போகிற அளவுக்கு. ஆனால் அன்றைக்கி அன்சிகா முதற்கொண்டு ட்வீட் போட வச்சாங்க. அப்போ நீங்கள் அந்த விஷயத்தை கையில் எடுக்கிற வேலையை பண்ணணும். நீங்களே பெரிய பிரபலம், நீங்கள் பேசுனா பட்டி தொட்டி எங்கே போய் சேரும். அப்போ உங்களை பேச விடாமல் தடுப்பது இது. அப்போ நான் இதை தான் நான் சொல்கிறேன், பல விஷயங்களில் இனி அதுதான் நடக்கும். ஓகே, செப்டம்பரில் இவர் போனாலும் இவர் என்ன பண்ணுவாருன்னா இந்த உடன்பாடு இருக்குல்ல, மிதமான தாக்குதல் தான் நடத்துவார். ஒருவேளை இதில் 2 புள்ளி சொல்கிறாங்க சார். ஒன்று, நம்ம சுற்றுப்பயணம் போவோம்,
மக்களோட ரிசீவ் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அது நமக்கு பயன்பட்டா நமக்கு பயன்படட்டும், இல்லை நம்ம செல்வாக்கை பார்த்துக்கிட்டு இந்த கூட்டணியிலேருந்து உடஞ்சு அதிமுக வந்தால் எல்லாரும் சேர்ந்து ஒரு அதிமுக நம்மளும் சேர்ந்து கூட்டணி அணிப்போம். ஸோ நம்ம முதல்ல போகிறத போயிடும் அப்படின்ற ஒரு பார்வையை அப்போ தெரியுதா முதல்வர் அவர் இதில் இவங்களே இல்லைன்னு. இல்லை, இது ஒரு பார்வை தான், பார்வையை வைக்கிறாங்க. ஆனா தாவேக்காவினர் அதை ஒத்துக்க மாட்டாங்க. நான் ஒரு பார்வையை அதை வைக்கிறேன். அது எப்படி அதோடைய பிரபகண்டா செக்ரட்டரி நான் அந்த பேட்டியில் சொல்கிறேன், நீங்கள் சொன்ன இந்த கருத்தை தான் சொல்கிறார். நாங்கள் பார்க்குறோம் எவ்வளோ வரவேற்பு இருக்குது என்னன்னு பார்க்குறோம். நாங்கள் வந்து ஏற்கனவே 25 வாங்கிட்டோம், இதை வச்சு வரவேற்பு வந்து இன்னும் 10% கொண்டு வரதுக்கு தான் இந்த கூட்டமே அப்படின்றாரு சார். இன்னொன்று சொன்னார், நீங்கள் சொன்னதையும் சொன்னார். நாங்கள் வந்து எந்த அளவுக்கு வரவேற்பு இருக்குன்னு பார்த்துட்டு தான் அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்தோடனே இதுன்னு. இன்னொன்று இவர்கள் 25 20 எங்கே இருக்குது? அதுக்கு தான் நான் திரும்ப சொல்லிட்டேன், லாஜிக் சொல்கிறாரு அவர் தான். நீங்கள் அதை ஒத்துக்க மாட்டீங்க. ஆமாங்க, எப்படிங்க ஒத்துக்குவாங்க? அப்போ 35 மீதி 10 நியூட்ரல் வாக்கர்ஸ் வருன்றாரு. என்னங்க இது? அப்போ எல்லாருமே தமிழகம் ஒட்டுமொத்த தமிழகமும் தூக்கி இவங்களுக்கு போடுற மாதிரி தான் ஒரு கதை சொல்லி கிட்டத்தட்ட அதுதான் சொல்கிறாரு. தமிழ்நாடு எங்களுக்கு ஓட்டு போய் போது நாங்கள் ஆட்சி அமைக்க போகிறோம்னு தான் சொல்கிறாரு. அதற்கு முதல்ல 234 தொகுதியில் வேட்பாளர்கள் ஓரளவுக்கு பிரபலமானவர்களாக இருக்கணும். 234 தொகுதியிலையும் நீங்கள் பிரச்சாரத்தை கொண்டு போகணும். இன்றைக்கி இருக்கிற முதலாளித்துவ அரசியலில் 234 தொகுதியிலும் இவர்களும் சரி அவர்களும் சரி விட்டமின் சி எப்படி இறக்குவாங்க என்ன பண்ணுவாங்க தெரியும். 234 தொகுதியிலும் நீங்கள் வந்து இந்த போராட்டங்களை நடத்த வேண்டியிருக்கும். எது? ஒரு பூத்து போடுறதுக்கு, ஒரு தேர்தல் அலுவலகம் திறக்கிறதுக்கு, வேட்புமனு தாக்கல் பண்ணுறதுக்கு, அதை நிராகரிக்காமல் பார்க்குறதுக்கு, வேட்பு மனுவை தயாரிப்பதற்கு, இந்த மாதிரி பல சிக்கல்கள் இவர்கள்ட்ட இருக்குது. இதில் டிஎம்கே ஏடிஎம்கே பெரும்பாலும் பண்ண மாட்டாங்க. டிஎம்கே ஆளுங்கட்சின்றதுனால உங்களை எங்கெங்கெல்லாம் நிராகரிக்க வைக்கிறது இதெல்லாம் பண்ணுவாங்க. 234 தொகுதியிலும் காவல்துறையை நீங்கள் எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். நீங்கள் இங்கே ஒரு போராட்டம் 3ஆம் தேதி அறிவிக்கிறீங்க, நீங்களா தள்ளி வச்சுக்கிறீங்க, மறுபடியும் போய் கேட்குறீங்க. அனுமதி கொடுக்கலன்றாங்க சார். 3ஆம் தேதி அனுமதி கொடுத்தாங்க, இவங்க மாற்றிக்கிட்டு 6ஆம் தேதி கேட்டாங்க, அதுக்கு தான் அனுமதி கொடுக்கல, உடனே கோர்ட்டுக்கு போகிறாங்க. அப்போ இவர்களுக்கு அரசியல் செய்ய தெரில. 6ஆம் தேதி அனுமதி கொடுக்கணும், தடையை மீறி போராட்டம் வரும்போதே அவங்கள மடக்கி அரெஸ்ட் பண்ணுவாங்க. அப்படியே சும்மா குரலை உயர்த்தி இது பண்ணிட்டு மண்டபத்தில் போய் இறங்கினோன்னா மீடியா எல்லாம் காத்துக்கிட்டு இருக்கோம். மீடியா மட்டுமா, இன்றைக்கி யூடியூபர்ஸ்லேருந்து எல்லாமே காத்துக்கிட்டு இருப்பாங்க, பேட்டி கொடுக்கலாம். மறுபடியும் சொல்லனா துன்பங்களை அனுபவித்து மாலையில் விடுதலையாகும் பொழுதும் ஒரு பேட்டி கொடுத்துட்டு போகலாம். இதுதானே அரசியல். நாங்கள் எதுவுமே பண்ண கேட்டால் அப்போ கோர்ட்டு பர்மிஷன் கொடுக்கல, நாங்கள் பர்மிஷன் கேட்டிருக்கோம். இப்படி தான் அரசியல். இப்போ செப்டம்பர் மாதம் இவர் தொடங்குறாரு, அதிலே 15 நாள் ஓட்டிடுவார். செப்டம்பர் மாதம் கேட்டால் அண்ணா பிறந்தனால தான் தொடங்க போகிறாருன்றுவாங்க. நீங்கள் வேணால் பாருங்கள். அப்போ அண்ணா பிறந்த இல்லாட்டி எங்களுடைய 5 பெரும் தலைவரான பெரியாருடைய பிறந்தநாள் செப்டம்பர் 17 தான் தொடங்குவாங்க. இதில் திமுக ஏதாவது நரேட்டிவ் செட் பண்ணோம், பாரு மோடி பிறந்த நாளில் தொடங்குறாருன்னு. இப்போ பெரியார் பிறந்த நாள்லேயே தொடங்க வச்சுங்க, அதில் ஒரு 17 நாள் ஓடி போயிடும். மீதி அந்த 13 நாள் அதில் நீங்கள் பல இடங்களில் போலீஸ் பர்மிஷன் கொடுக்கணும், போலீஸ் பர்மிஷன் கொடுக்கல, அதனால தான் எங்கள் தலைவர் போகல. எங்கள் தலைவர் மட்டும் போயிருந்தாருன்னா இப்படியே விட்டுருவாங்க. இதோடு சேர்த்து வடகிழக்கு பருவமழை ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கடந்து போய் மக்களை சந்திக்கிறதுன்னு ஒன்று இருக்குது. இன்னொன்று, இது வரைக்கும் விஜய் ஒரு ப்ராக்டிக்கலாக இறங்கல. அவர் அதான் இனி அதை ஒத்துக்கிறாரு, இனிமேல் தான் இறங்க போகிறோம்னா சொல்கிறாரு. நீங்கள் மெயின் எக்ஸாமுக்கே நீங்கள் வந்து ப்ராக்டிக்கலாக நீங்கள் இல்லாமல் மெயின் எக்ஸாமில் இறங்குறீங்க. நான் சொல்கிறது புரியுதா? ஒரு பாக்ஸிங் டோர்னமெண்ட்டில் கலந்துக்கிறாங்க, பல களம் கண்டவர்கள், பல களம் கண்டாலும் தொடர்ந்து ப்ராக்டிஸ்லேயே இருக்கிறாங்க. ஆனால் நான் ஜெயிச்சிருவேன், நான் வந்து எவ்வளோ பவர் தெரியுமா, இவ்வளோ மூட்டை குத்திக்கிறேன் அப்படி இப்படின்னு இவங்க சொல்லிக்கிறாங்க. குத்துறது கூட நம்ம பார்க்கல, இறங்கும் போது பாரு நான் இப்படி அடிக்கிறேன் பாருங்க. அது வந்து நீங்கள் இறங்கும் பொழுது இங்கேருந்து ட்ராவல் பண்ண ஆரம்பிப்பாங்க. நீங்கள் ஒரு நீட்டு பிரச்சனைக்கு பேசின உடனே நீங்கள் திருப்பி லைட்டாக அடித்தோன்னா அதுக்கு பதில் சொல்ல முடியல, வாய முடிக்கிட்டீங்க. இதுக்கு விஜயை நான் காரணம் சொல்ல மாட்டேன். ஓகே, ஏன்னா விஜய்க்கு சொல்ல தெரியாது. நீ எதுக்கு இருக்கிற? ஓகே அடி சார், இந்த இதில் இப்படி பேசுங்க சார், வாழும் காமராசரே அப்படின்னு சொன்னால் அடிக்கிறாங்க. உடனே பயந்து போய் கம்னு இல்லை அப்படிலாம் சொல்லாதீங்கன்றீங்க. என்ன பண்ணணும்? வாழும் எம்ஜிஆர், நடமாடும் எம்ஜிஆர், அது இதுன்னு 10 பட்டப்பேரை விட்டு சொல்ல வைக்கணும். இதுதானே அரசியல். ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? ரியாக்ஷன், ஆக்ஷன், ரியாக்ஷன், உடனே அப்படியே போய் நத்த கூட்டுக்குள்ளே போய் பூந்துக்கிறீங்க. ஓகே, எப்படி நீங்கள் அரசியல் பண்ண முடியும்? இப்போவே பண்ண முடியலன்னா அவங்களுக்கு வாழ்வாசாவா பிரச்சனைங்க. எப்படி டிஎம்கேக்கு உங்களை வேணால் அவ்வளோ ஈஸியாக விட்டுருவாங்களா? அப்போ உங்களுக்கு எலெக்ஷனில் என்னென்ன தொல்லை கிடைக்கும். எல்லாமே உங்களுக்கு ஃபஸ்ட் டைம் எலெக்ஷன் 234 தொகுதியிலையும் ஃபஸ்ட் டைமு. நீங்கள் எல்லா இடத்துலையும் போய் ஆதவ அர்ஜுனாவோ இல்லை மற்றவங்கள போய் 230 பார்க்க முடியுமா? உங்கள்கிட்ட தலைவர்களும் கிடையாது. இப்போ நீங்கள் ஒரு மண்டலத்துக்கு 3 தலைவர்கள்னு சேர்த்துருக்கீங்க வச்சுக்கோங்க, அவங்களுக்கு 10 மண்டலம் வச்சுருக்காங்க.
நம்மளுக்கு பொதுவாக 4 மண்டலம் சொல்லுவோம்ல, கொங்கு மண்டலம், தென் மண்டலம், மத்திய மண்டலம், வடக்கு மண்டலம், சென்னை சுற்றி விட்டுன்னு. இப்போ இதுக்கெல்லாம் நீங்கள் ஒரு 10 தலைவர்கள் ஒரு வேறு கட்சியிலேருந்து வந்திருந்தா அவங்க கொஞ்சம் பல விஷயங்களை பார்த்துக்குவாங்க. அந்த மாதிரி ஏற்பாடும் இல்லை. புஷி ஆனந்த் மொத்த ஓட்டே அவர் வார்டில், அவர் தொகுதியில் மொத்த ஓட்டு எவ்வளோ தெரியும்ல, இப்போ எடுத்து பாருங்கள். மொத்த ஓட்டு 5000 சில்லற. அதில் புஷி வாங்கினது 2500. எதிர்கட்சி திமுக வேட்பாளர் வாங்கினது 2300. இதை வச்சு இந்த அனுபவத்தை வச்சுட்டு இவர் 234 தொகுதியில் என்ன பண்ணுவார்? எந்த மாவட்டத்தில் எந்த தொகுதி இருக்குன்னு கூட புஷிக்கு தெரியாது. ஓகே. அப்போது ஒரு ஸ்ட்ராட்டஜி டீம்னா அந்த ஸ்ட்ராட்டஜி டீம் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இவர்களை மாதிரியே பண்ணுறாங்க. பாஜக என்ன பண்ணுறாங்கன்னா அதை திமுக அன்றைக்கி பண்ணுது. மிஸ்டு கால் மாதிரி ஒன்றிணைவோம் வா, அதானே ஒன்றிணைவோம் தானே போட்டு ஓரணியில் தமிழ்நாடு அப்படின்னு. இது பாருங்க, இதையும் பிஜேபி தான். அவன் பாரத்னுவான், இவங்க தமிழ்நாடுன்னுவாங்க. இதே கதை தான். அப்போ அதே மாதிரி மிஸ்கால், ஆதார் கார்டை கொடுங்க, ஓடிபி அது இதுன்னு சேம் இதே தான். இவர்கள் பூத்துக்கான ஒரு ஆப்பை அறிமுகப்படுத்த போகிறாங்க. அப்போ அதை கொண்டு போய் நாங்கள் இது சேர்க்க போகிறோம். அவ்வளோ சேர்க்கறது. நீங்கள் இருக்கீங்க, உங்கள்கிட்ட ஒரு ஆப் கொடுத்துட்டாங்க, நீங்கள் உங்களுக்கு ஒரு டார்கெட் கொடுத்துட்டாங்க, நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அண்ணா ஃபோன் நம்பர் கொடுண்ணே, யோ கட்சி தொடங்க மூஞ்சாதியம் பாரு வேணா அதான் கொடுங்கண்ணே, ஃபோன் நம்பர் மட்டும் கொடுங்கண்ணே, கணக்கு காமிங்கண்ணே. சரி போ. அவன் திமுக ஓட்டு போகிறவனா இருப்பான், இல்லை அதிமுக போகிறவனா இருப்பான். ஆனால் கணக்கு எப்படி வரும்? இந்த ஜாதி கட்சி கணக்கு பார்த்துருக்கீங்களா? ஒவ்வொருத்தரும் என் ஜாதியில் 2 கோடி பேர் இருக்கிறான், 3 கோடி பேர் இருக்கிறான்னு அவங்க சொல்கிற கணக்கெல்லாம் கூட்டினீங்கன்னா தமிழ்நாடுடைய மக்கள் தொகை 20 கோடி இருக்கும். ஓகே. சேம் இப்போ இதுதான். இவரு 2 கோடின்றாரு, அவரு 2 கோடி, இவங்க 2 கோடி, மற்ற கட்சிகள் ஆளுக்கு 1 கோடி 1.5 கோடின்றாங்க. இப்படிலாம் கணக்கு போட்டால் தமிழ்நாட்டு மக்கள் தொகை, வாக்காளர் தொகை, மக்கள் தொகை கூட இல்லை, வாக்காளர் எண்ணிக்கை அது ஒரு 10 கோடி 12 கோடி போயிடும். அப்போது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே போலித்தனம். இது ஏட்டு சுரைக்காய். ஓகே. கறிக்கு உதவாது. இதை இவர்கள் பெருமைக்கு சொல்லிக்கலாம். ஆனால் எலெக்ஷன் ரிசல்ட்டுன்றது உணர்வோட மக்களோட அப்படியே ஒன்றி போனது. அந்த ஒன்றி போனதுன்னு பார்த்தீங்கன்னா அங்கங்கே இவர்கள் வேலை செய்கிறது, இவர்கள் ஒரு லிங்க் வச்சுக்கிறது, இன்னொன்று விஜயுடைய பிரபலம், இது எல்லாம் சேர்ந்தால் 10 to 15%. ஓகே. ஏன்னா ஒரு மாற்றம் வராருப்பா, விஜய்ப்பா இதுப்பா, பொதுவாக அரசியல் அறியாதவர்கள் இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி இவர் நினைக்கிற மாதிரி இப்போவே 25 வந்துடுச்சு, இன்னும் 10 வர வேண்டியதுன்றதுலாம் கற்பனை. அந்த கற்பனைக்கு இவர்கள் வலு சேர்க்கிற எதுவும் ஒன்றும் பண்ணலையே. நன்றி சார், இவ்வளோ நேரம் உங்கள் நேரத்தை எங்களோட செலவழிச்சதுக்கு ரொம்ப நன்றி. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா சென்னை சில்க்ஸ். மாணவர்களின் சிந்தனைகளை வடிவமைக்க SNS இன்ஸ்டிடியூஷன், மாணவர்களின் தனித்திறமைகளை மேம்படுத்த SNS இன்ஸ்டிடியூஷன், மாணவர்களின் சாதனைகளை போற்றும் SNS இன்ஸ்டிடியூஷன்ஸ் கோவை. All new Vivo V50e, crafted for luxury and designed for elegance. Buy now.